அதாவது ரிஷப ராசிக்காரர்கள் என்பவர்கள் வாழ்க்கையை அவசரமாக ஓட்டிச் செல்லாமல் ஒவ்வொரு அடிகளையும் உறுதியோடு பதித்து முன்னேறும் மாபெரும் தன்மை உடையவர்கள். நிலைத்தன்மை என்ற ஒரே சொல்லில் இவர்களின் முழு வாழ்க்கை தத்துவமும் அடங்கிவிடும். இன்று செய்தால் நாளை பலன் கிடைக்க வேண்டும் என்பதல்ல, காலம் எடுத்தாலும் சரி தங்களுடைய உழைப்பு ஒரு நாள் உறுதியான பலனை தரும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவார்கள். ஒருமுறை முடிவு எடுத்துவிட்டால் அதிலிருந்து எளிதில் விலகாத பிடிவாதமும் அந்த பிடிவாதத்திற்குள் மறைந்திருக்கும் தன்னம்பிக்கையும் ரிஷபம் ராசிக்காரர்களின் அடையாளமாக விளங்குகிறது. பணம் என்பது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வெறும் செலவுக்கான கருவி அல்ல, அது பாதுகாப்பு, சுயமரியாதை, எதிர்கால நிம்மதி ஆகியவற்றின் அடையாளம். அதனால்தான் இவர்கள் சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் அபாரமான திட்டமிடலுடன் செயல்படுவார்கள். திடீர் லாபத்தை விட நீண்டகால நிலையான வருமானம் இவர்களுக்கு அதிக முக்கியம். வீடு, நிலம், நகை, வாகனம் போன்ற நிலைத்த சொத்துக்களில் முதலீடு செய்யும் யோகங்கள் அதிகம் காணப்படுகிறது. ஒருமுறை பொருளாதார அடித்தளம் வலுவாக அமைந்துவிட்டால் வாழ்க்கையின் பிற துறைகளிலும் இவர்களின் முன்னேற்றம் தானாக விரிவடையும். ரிஷப ராசிக்காரர்கள் அன்பை வார்த்தைகளால் அதிகமாக காட்டாமல் செயல்களால் நிரூபிப்பவர்கள். குடும்பம் இவர்களுக்கு ஒரு கோட்டையை போன்றது. அதை சுற்றி பாதுகாப்பு சுவர் கட்டி வைத்திருப்பார்கள். தாய், தந்தை, துணை, பிள்ளைகள் என குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக தங்கள் ஆசைகளையே தியாகம் செய்யும் மனப்பான்மை இவர்களுக்கு உண்டு. ஒருமுறை மனதார ஒருவரை நேசித்துவிட்டால் அந்த உறவு வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் நடப்பார்கள். அதனால்தான் ரிஷபம் ராசிக்காரர்களின் உறவுகள் ஆழமும் நிலைத்தன்மையும் கொண்டதாக இருக்கும். வேலை வாய்ப்பிலும் தொழிலிலும் ரிஷப ராசிக்காரர்கள் மெதுவாக ஆரம்பித்தாலும் உறுதியாக உச்சத்தை தொடுபவர்கள். ஒரே துறையில் நீண்ட காலம் இருந்து அனுபவம் குவித்து அதையே பலமாக மாற்றி பெரிய சாதனைகளை படைத்து இவர்களின் சிறப்பு விவசாயம், கட்டிடம், வங்கி, நிதி, கலை, இசை, ஆடம்பர பொருட்கள் தொடர்பான தொழில்கள் போன்றவற்றில் இயல்பான ஈர்ப்பு இருக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக பெறும் திறன் இவர்களிடம் அதிகம். நம்பிக்கை வைத்தால் ஏமாற்றமில்லை என்ற பெயரை வேலை உலகில் அவ்வுலகம் ரிஷப ராசிக்காரர்கள் சம்பாதிப்பார்கள். வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் ரிஷப ராசிக்காரர்கள் உடனே சிதறி போக மாட்டார்கள். வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் எரியும் உறுதியான தீப்பொறி இவர்களை மீண்டும் எழுந்து நிற்கச் செய்கிறது. ஒருமுறை விழுந்தாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முறை இன்னும் பலமாக திரும்புவார்கள். பொறுமை இவர்களின் பெரிய ஆயுதம். காலம் இவர்களுக்கு எதிராக இருந்தாலும் காலமே இவர்களுக்கு ஆதரவாக மாறும் என்ற நம்பிக்கை அவர்களை முன்னே இழுத்துச் செல்கிறது. மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையை மெதுவாக, ஆழமாக, உறுதியாக வாழ்பவர்கள். திடீர் பிரகாசம் அல்ல, நீண்ட கால ஒளி இவர்களின் அடையாளம். உழைப்பு, பொறுமை, நிலைத்தன்மை, அன்பு, நம்பிக்கை ஆகியவை ஒன்றிணைந்த ஒரு முழுமையான வாழ்க்கை வடிவமே ரிஷப ராசி. இவர்களின் பயணம் சற்று மெதுவாக தோன்றினாலும் இறுதியில் அது ஒரு மாபெரும் வெற்றி பயணமாக மாறுவது நிச்சயம். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது திடீரென பளிச்சென்று வந்து போகும் ஒன்றல்ல, அது மெதுவாக அருகில் வந்து சரியான இடத்தில் முழுமையாக கை கொடுக்கும் ஒரு சக்தி. இளம் வயதில் சிரமங்களும் பொறுப்புகளும் அதிகமாக இருந்தாலும் வயது கூட கூட இவர்களின் வாழ்க்கை மெல்ல மெல்ல சீராகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானாகவே வரிசையாக வந்து சேரும். ஒரு காலத்தில் சிறியதாக தோன்றிய முயற்சிகள் பின்னாளில் பெரும் வாய்ப்புகளாக மாறி வாழ்க்கையின் திசைகளை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். காலம் எடுத்தாலும் சரி, என் நேரம் ஒரு நாள் நிச்சயம் வரும் என்ற எண்ணமே ரிஷப ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட ரகசியம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பணக்கார யோகம் என்பது கனவாக அல்ல, திட்டமிட்ட வாழ்க்கையின் இயல்பான விளைவாக அமைகிறது. ஒரே நேரத்தில் பெரிய தொகை கிடைக்காமல் இருந்தாலும் சில சேமிப்புகள், புத்திசாலித்தனமான முதலீடுகள், தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது போன்ற பழக்கங்கள் இவர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக செல்வத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். நடுத்தர வாழ்க்கையில் ஆரம்பித்தவர் கூட பின்னாளில் பலருக்கு உதவி செய்யும் அளவுக்கு பொருளாதார வலிமை பெற்ற மாறுவதாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதாரண ஒன்று. இவர்களின் செல்வம் நிலைத்ததாக இருக்கும். ஒரு நாள் வந்தது மறுநாள் போனது என்ற நிலை அரிதாகவே ஏற்படும். குறிப்பாக என்னுடைய சொந்த வீடு என்ற கனவு ரிஷபராசிக்காரர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். அந்த கனவு காலம் எடுத்தாலும் நிச்சயம் நிறைவேறும். வாடகை வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சொந்த வீடு, சொந்த நிலம் என்ற நிலைக்கு வருவது இவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான மைல்கல். குறிப்பாக குடும்பத்திற்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை சொத்து சேர்க்கை நோக்கி இழுத்துச் செல்கிறது. ஒருமுறை வீடு அல்லது நிலம் வாங்கிய பிறகு அந்த சொத்து பல தலைமுறைகளுக்கும் பயன் தரும் வகையில் வளர்ச்சியடையும் யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் ஆடம்பரத்தை வெறுப்பவர்கள் அல்ல, ஆனால் ஆடம்பரம் அவர்களின் வாழ்க்கையில் பொருத்தமாக அளவோடு தரத்துடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதனால்தான் வாகனம் வாங்கும் போது கூட தற்காலிக ஆசைக்காக நீண்டகால பயன்பாடு, பாதுகாப்பு, மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள். ஒருமுறை வாகனம் வாங்கினால் அது அவர்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்தும் அடையாளமாக இருக்கும். சாதாரண வாகனத்திலிருந்து உயர்தர கார் வரை செல்லும் வளர்ச்சி பாதை இவர்களுக்கு இயல்பாகவே அமையும்.
ரிஷபம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் என்பது அரசியல் அரியணையில் அமர்வது மட்டுமல்ல, வாழ்க்கையின் மரியாதை, அதிகாரம், கௌரவம் ஆகியவற்றை பெறுவதுதான் உண்மையான ராஜயோகம். வேலை இடத்தில் தீர்மானங்கள் எடுக்கும் இடத்திற்கு வருவது, குடும்பத்தில் சொல்லுக்கு மதிப்பு கிடைப்பது, சமூகத்தில் நம்பிக்கைக்குரிய மனிதர் என்ற பெயர் பெறுவது, ஆல் தட் டு சே பார் தயார். ராஜயோகம் ஒரு நாள் உழைப்பின் பயனாக பலர் ஆலோசனை கேட்டு இவர்களிடம் வருவார்கள். அந்த நிலைதான் ரிஷப ராசிக்காரர்களின் உண்மையான ராஜ வாழ்க்கை. ரிஷப ராசிக்காரர்களின் புகழ் சத்தமாக விளம்பரம் செய்யப்படுவது அல்ல, மெதுவாக பரவும் நல்ல பெயராக இருக்கும். அவர்கள் இல்லாத இடத்திலும் அவர்களின் நேர்மை, உழைப்பு, நம்பகத்தன்மை பற்றி பேசப்படும். அந்த புகழ் ஒரு நாள் இல்லை மறுநாள் என்று மாறாது, நீண்ட நாள் நிலைத்து நிற்கும். காலம் கடந்த பிறகும் அவர்கள் இருந்தார், அவர் இப்படித்தான் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு தடம் பதிப்பதே ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை சிறப்பு. அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே மிகுந்த ஆன்மீகவாதியாக தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஆழமான தெய்வ நம்பிக்கையை கொண்டவர்கள். வாழ்க்கையில் பெரிய சோதனைகள் வந்த காலத்தில்தான் இவர்களின் இறை நம்பிக்கை மேலும் வலுப்பெறும். கோவிலுக்கு செல்வது, விளக்கு ஏற்றுவது, மந்திரம் அல்லது நாமம் சொல்வது போன்ற எளிய ஆன்மீக பழக்கங்கள் இவர்களுக்கு மன அமைதிகளை அளிக்கும். அதிசயமாக ஒரு முக்கிய முடிவை எடுக்க முடியாமல் குழப்பத்தில் எடுக்கும் போது ஏதோ ஒரு தெய்வீக அறிகுறி அல்லது மன உறுதி கிடைத்து சரியான பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த உள்சக்தியை ரிஷபராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் பெரிய பலம். ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் மனதை எல்லோரிடமும் எளிதில் திறந்து காட்ட மாட்டார்கள். வெளியில் அமைதியாகவும் சாதாரணமாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் எண்ணங்களின் கடல் அலை போல ஓயாமல் இயங்கிக் கொண்டிருக்கும். பழைய நினைவுகளை நீண்ட காலம் மனதில் வைத்துக் கொள்வது இவர்களின் இயல்பு. நல்ல நினைவுகளும் கசப்பான அனுபவங்களும் இவர்களின் வாழ்க்கை பாடங்களாக மாறும். யாராவது உண்மையிலேயே புரிந்து கொண்டால் அந்த நபரிடம் மட்டும் தங்கள் உணர்வுகளை முழுமையாக பகிர்வார்கள். அதனால் தான் ரிஷபராசிக்காரர்கள் நட்பு மற்றும் உறவுகள் குறைவாக இருந்தாலும் மிகவும் ஆழமாகவும் உறுதியாகவும் இருக்கும். ரிஷபராசி ஆண்கள் குடும்ப பொறுப்பை சுமக்கும் முதுகெலும்பை போன்றவர்கள். சிறு வயதிலேயே பொறுப்புணர்வு வந்து நான் இருக்கிறேன் என்ற பாதுகாப்பு உணர்வை குடும்பத்திற்கு வழங்குவார்கள். வாழ்க்கை துணைக்கு நிலைத்தன்மையும் பாதுகாப்பும் முக்கியத்துவம் என்பார்கள். வார்த்தைகளை விட செயல்களால் வெண்பை வெளிப்படுத்துவார்கள். வேலை, தொழில், பொருளாதாரம் ஆகியவற்றில் ஒருமுறை பிடித்து கொண்டால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் விடமால் முன்னேறுவார்கள். சில நேரங்களில் இவர்களின் அமைதி பிடிவாதமாக தோன்றினாலும் அந்த பிடிவாதம்தான் அவர்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். ரிஷபராசி பெண்கள் மென்மையும் உறுதியும் ஒன்றாக கலந்த ஒரு அரிய வடிவம். வெளிப்படையில் அமைதியான சுவாசம் கொண்டவர்களாக இருந்தாலும் குடும்பம் அல்லது தங்களுடைய மரியாதை என்றால் அதையும் தாக்கி சகிந்து கொண்டவர்களாக உண்டு. பொருளாதார விஷயங்கள் மிகுந்த புத்திசாலித்தனம் கொண்டவர்கள். செலவிலும் சேமிப்பிலும் சமநிலையை பேணுவார்கள். உறவுகளில் உண்மையை மிக மதிப்பதால் ஏமாற்றம் ஏற்பட்டால் நீண்ட காலம் மனதில் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வைத்தால் அந்த நபருக்காக உங்களது வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயங்க மாட்டார்கள். ரிஷபராசிக்காரர்களின் நட்பு வட்டம் பெரிய இருக்காது. அந்த வட்டம் தங்கத்தைப் போல மதிப்புத்தக்கது. நம்பிக்கை இல்லாத உறவுகளை தாங்களே மெதுவாக விலக்கி விடுவார்கள். நண்பர்களின் சுக துக்கங்களில் உண்மையோடு நிற்பவர்கள். தேவையான போது பண உதவி, ஆலோசனை, ஆதரவு என எல்லாவற்றையும் அளிப்பார்கள். சமூகத்தில் அதிகம் பேசாமல் இருந்தாலும் இந்த மனிதர் நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயரை மெதுவாக சம்பாதித்து நீண்ட காலம் நிலைத்திருக்கும். வாழ்க்கையின் இறுதி கடுத்து ரிஷபராசியின் மாபெரும் பாதை. ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் போல. ஆரம்பத்தில் சற்று மெதுவாகவும் சிரமங்களோடும் தொடங்கினாலும் நடுவில் உறுதியான அடித்தளம் அமைத்து இறுதியில் ஒரு வளமான, அமைதியான, மரியாதை நிறைந்த வாழ்க்கையை அடைவார்கள். திடீர் உயர்வு அல்ல, நிலையான உயர்வுதான் இவர்களின் அடையாளம். காலம், உழைப்பு, பொறுமை இந்த மூன்றையும் மதிக்கும் வரை ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை நிச்சயம் வெற்றியின் உச்சத்தை தொடும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் அமைதியாக செல்லும். சில காலகட்டங்கள் முழு வாழ்க்கை பாதையாக மாற்றும் அளவுக்கு வலிமையானதாக இருக்கும். இளம் வயதில் பொறுப்புகளும் போராட்டங்களும் அதிகமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அதிர்ஷ்டம் மெதுவாக சிரிக்கத் தொடங்கும். அப்போது வேலை, வருமானம், குடும்பம் ஆகிய மூன்றிலும் ஒரே நேரத்தில் முன்னேற்றம் தெரியும். அந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் பல வருடங்களுக்கு நன்மை தரும் அடித்தளமாக மாறும். முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த அதிர்ஷ்ட நேரத்தை ரிஷபராசிக்காரர்கள் அடையாளம் காணாமல் விட்டால் கூட காலமே அவர்களை சரியான பாதைக்கு இழுத்துச் செல்லும். ரிஷபராசிக்காரர்களின் பெரிய பலம் பிடிவாதம் என்றால் அதே பிடிவாதம் சில நேரங்களில் பலவீனமாகவும் மாறலாம். நான் நினைத்ததுதான் சரி என்ற எண்ணத்தை சற்று தளர்த்தி கொண்டு மற்றவர்களின் ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்தால் வாழ்க்கை இன்னும் இனிமையாகும். உணர்ச்சிகளை மனதுக்குள் அடக்கி வைத்துக் கொள்வது உடல் மற்றும் மன அழுத்தமாக மாறும் அபாயம் உள்ளது. சில நேரங்களில் தேவையற்ற கவலைகளையும் பழைய நினைவுகளையும் விட்டுவிட கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிகவும் எளிதாகவும் சந்தோஷமாகவும் மாறும். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக உடல் வலிமை கொண்டவர்களாக இருந்தாலும் சுகவாச வாழ்க்கை மற்றும் சாப்பாட்டின் மீது உள்ள ஆசை காரணமாக சில நேரங்களில் ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேண்டும். சீரான உணவு பழக்க வழக்கம், நேரம் தவறாமல் உறக்கம், சிறிதளவு உடற்பயிற்சி இந்த மூன்றையும் கடைபிடித்தால் நீண்ட காலம் சுறுசுறுப்புடன் வாழ முடியும். மன அழுத்தத்தை குறைக்க இசை, இயற்கை, அமைதியான இடங்கள் இவர்களுக்கு சிறந்த மருந்தாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் காலத்தில் வாழ்க்கையின் மற்ற துறைகளிலும் நல்ல மாற்றங்கள் தானாகவே ஏற்படும்.
பலம் ரிஷப ராசிக்காரர்கள் காலை உணவு மறைந்திருப்பார்கள். இசை, ஓவியம், கைவினை, அலங்காரம், வடிவமைப்பு போன்ற துறைகளில் இயல்பான ரசனை இருக்கும். அதை ஆரம்பத்தில் பொழுதுபோக்காக கொண்டாலும் காலப்போக்கில் அது வருமானமாக மாறும் வாய்ப்புகள் உண்டு. அழகையும் தரத்தையும் மதிப்புக்கும் இயல்புக்கும் காரணமாக அவர்கள் செய்யும் எந்த வேலைகளையும் உண்மையான முழுமையுடன் வெளிப்படும். இந்த திறமைகளை சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் வாழ்க்கை இன்னும் நிறைவடையும். ரிஷப ராசிக்காரர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பதில்லை. ஆனால் ஒருமுறை முடிவு எடுத்தால் அது அவர்களின் வாழ்க்கை பாதைகளை முற்றிலும் மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் தொடக்கம், திருமணம் போன்ற முடிவுகள் சற்று தாமதமாக எடுத்தாலும் பெரும்பாலும் சரியான நேரத்திலேயே எடுக்கப்படும். அந்த முடிவுகளின் விளைவுகள் ஆரம்பத்தில் சவாலாக தோன்றினாலும் காலம் செல்ல செல்ல அவை சரியானவை என்பதை நிரூபிக்கப்படும். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை ரகசியம் ஒன்றுதான், அவசரமில்லாத உறுதி. உலகம் வேகமாக ஓடினாலும் அவர்கள் தங்கள் பாதையை மெதுவாகவும் உறுதியாகவும் அமைத்துக் கொள்வார்கள். அந்த நடைதான் அவர்களை அமைதி, செல்வம், மரியாதை, நிலையான மகிழ்ச்சி ஆகிய அனைத்தையும் சேர்த்து வழங்கும் உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த வகையில் ரிஷப ராசியில் பிறக்கும் குழந்தைகள் சிறு வயதிலேயே அமைதியான சுபாவமும் ஆழமான கவனமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்ற குழந்தைகளைப் போல உடனடி விளையாட்டு ஆர்வம் குறைவாக தோன்றினாலும் ஒருமுறை பிடித்த விஷயங்களில் முழுமையாக மூழ்கி விடுவார்கள். பெற்றோர் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேட்டு அதை மனதில் புதிய வைத்துக் கொள்வது இவர்களின் சிறப்பு. வயது வளர வளர பொறுப்புணர்வு அதிகரித்து குடும்பத்தின் எதிர்காலத்தை சுமக்கும் தூணாக மாறும் சாத்தியம் அதிகம். ஆரம்பத்திலேயே சரியான வழிகாட்டல் கிடைத்தால் கல்வி, கலை, நிர்வாகம் போன்ற துறைகளில் சிறந்த உயரத்தை எட்டுவார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் பெற்றோர்களுடன் ஆழமான பாச பிணைப்பை வைத்திருப்பார்கள். பெற்றோரின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு கவசமாக அவர்களை சுற்றி நிற்கும். பெற்றோர் சொன்ன ஒரு அறிவுரை கூட பல வருடங்கள் கழித்து வாழ்க்கையின் முக்கிய திருப்பமாக மாறும். அதே போல தாங்கள் பெற்றோராக மாறும் போது பிள்ளைகளின் எதிர்காலத்தை உறுதியான அடித்தளத்தில் அமைக்க தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். குடும்பம் சற்று கடினமாக காலத்தில் இருந்தாலும் அதை மீண்டும் உயர்த்தி நிறுத்தும் பொறுப்பு பெரும்பாலும் ரிஷப ராசிக்காரர்களின் தோல்வியில் வந்து சேரும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு முன்னோர் புண்ணியம் வலுவாக இருக்கும் என கூறப்படுகிறது. சில நேரங்களில் திடீரென பெரிய விபத்துகளிலிருந்து தப்பிப்பது, கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைப்பது போன்ற நிகழ்வுகள் இவர்களின் வாழ்க்கையில் நடக்கும். அவையெல்லாம் முன்னோர் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடாகவே கருதப்படும். தெய்வ வழிபாடு, பித்ரு தர்ப்பணம், முன்னோர்களை நினைத்து செய்யும் நற்காரியங்கள் இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகரிக்கும். சிலர் கவனித்திருப்பார்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு அடிக்கடி நல்ல கனவுகள் தோன்றுவது கூட அந்த மறைந்திருக்கும் புண்ணியத்தின் அடையாளமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில ரகசிய அறிகுறிகள் அடிக்கடி தோன்றும். திடீரென பழைய நண்பரை சந்திப்பது, நீண்ட காலமாக மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவது அல்லது ஒரே விஷயம் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருவது. அவற்றை அலட்சியப்படுத்தாமல் கவனித்தால் வாழ்க்கை சரியான திசையில் நகரும். குறிப்பாக ஒரு வாய்ப்பு வரும்போது மனதில் அமைதி தோன்றினால் அது சரியான பாதை என்பதற்கான அறிகுறி என்று ரிஷபராசிக்காரர்கள் நம்பலாம். ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை வயதுடன் சேர்ந்து மேலும் அழகாக மாறும். இளமையில் போராட்டம், நடுவயதில் கட்டுமானம், முதிர்ச்சியில் அமைதி. இந்த 3 கட்டங்களும் இவர்களின் வாழ்க்கையில் தெளிவாக காணப்படும். ஒரு காலத்தில் எட்ட முடியாதாக தோன்றிய கனவுகள் காலப்போக்கில் ஒவ்வொன்றாக நிறைவேறும். அதே நேரத்தில் அவர்கள் உணர்வது, நான் மெதுவாக நடந்தேன், ஆனால் உறுதியாக வந்தேன் என்ற திருப்தி. ரிஷபராசிக்காரர்கள் வெற்றி ஒரு நாள் நிகழும் அதிசயமல்ல, அது ஒவ்வொரு நாளும் சேர்க்கப்படும் சிறிய முயற்சிகளின் காபரும் தொகை. அவர்களின் வாழ்க்கை கதை சத்தமாக பேசப்பட்டது, ஆனால் நீண்ட காலம் நினைவில் இருக்கும் நிலைத்த கல்வம், மறுதியான உறவுகள், அமைதியான மனம், இந்த 3ஐயும் ஒரே நேரத்தில் பெறும் அவ்வளவும் ஆழமே ரிஷபராசியின் உண்மையான பெருமை. குறிப்பாக ஒரு விசேஷமான விஷயம் என்னவென்றால், ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி நடைபெறும். ஒரே வகை மனிதர்கள் வாழ்க்கையில் வருவது, ஒரே சூழ்நிலையில் சிக்குவது போன்ற அனுபவங்கள் அவர்களுக்கு ஏற்படும். இது தண்டனையல்ல, அவர்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு பாடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளும் வரை வாழ்க்கை அதை திரும்ப திரும்ப காட்டும் ஒரு பயிற்சி. அந்த பாடத்தை உணர்ந்த பிறகு அதே மாதிரியான பிரச்சனைகள் தானாகவே வாழ்க்கையிலிருந்து மறையும். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது வெளியில் தெரியாத ஒரு நீண்ட தவம் போன்றது. ஒவ்வொரு நாளும் செய்யும் பொறுமையான உழைப்பு, தாங்கும் அமைதி, விட்டுக் கொடுக்கும் மனம், இதை அனைத்தும் சேர்ந்து இறுதியில் ஒரு அமைதியான, வளமான, மரியாதை நிறைந்த வாழ்க்கையை உருவாக்கும். அவர்கள் சத்தமாக வெற்றி கொண்டாட மாட்டார்கள், ஆனால் காலம் அவர்களை வெற்றியின் உதாரணமாக காட்டும். ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை வெளிப்படையாக அமைதியாக தெரிந்தாலும் அதன் உள்ளே ஆழமான பொறுப்புணர்வும் அர்ப்பணிப்பும் நிரம்பி இருக்கும். வாழ்க்கை துணையை அவர்கள் வெறும் துணையாக அல்ல, தங்களின் வாழ்க்கை பயணத்தின் நிரந்தர கூட்டாளியாகவே பார்க்கிறார்கள். சரியான துணை கிடைத்தால் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை வேகமாக முன்னேறும். பொருளாதார முன்னேற்றம், வீடு, சொத்து சேர்க்கை, சமூக மரியாதை. நேரங்களில் திருமணத்தின் ஆரம்ப ஆண்டுகள் சோதனைகளுடன் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அந்த உறவு ஒரு வலுவான அடித்தளமாக மாறி இருவரையும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு திடீர்
திடீர் பணவு என்பது லாட்டரி மாதிரி அல்ல. எதிர்பாராத வாய்ப்புகள் மூலமாக வரும் ஒரு ஆசீர்வாதம், நீண்ட காலமாக செய்த முதலீடு, மறந்து போன ஒரு சொத்து, பழைய தொடர்பு மூலம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் போன்றவை ஒரே நேரத்தில் பெரிய பணவரவை தரும். அந்த பணத்தை அவர்கள் வீணாக செலவிட மாட்டார்கள். உடனே அதை மேலும் வளர்க்கும் வழியை தேடுவார்கள். இதுவே அவர்களின் செல்வம் நிலைத்திருக்க காரணமாகும். ரிஷப ராசிக்காரர்களின் கனவுகள் சாதாரணமாக இருக்காது. அவை பெரும்பாலும் ஒரு செய்தியை சொல்ல வரும். நீர், நிலம், பழைய வீடு, குடும்ப உறுப்பினர்கள் போன்றவை கனவில் அடிக்கடி தோன்றினால் அது வாழ்க்கையில் வரவிருக்கும் மாற்றங்களின் அறிகுறி என்று கூறப்படுகிறது. அந்த கனவுகளுக்கு பிறகு மனதில் ஏற்படும் அமைதி அல்லது பதற்றத்தை கவனித்தால் எந்த முடிவு சரி என்பதை அவர்கள் உணர முடியும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு மனமே ஒரு வழிகாட்டி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது சுற்றுலா அல்ல, அது வாழ்க்கையை விரிவாக்கும் ஒரு வாய்ப்பு. வேலை காரணமாக குடும்ப நலனுக்காக செய்யும் இடமாற்றங்கள் ஆரம்பத்தில் சிரமமாக தோன்றினாலும் பின்னாளில் பெரிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். குறிப்பாக மண்ணோடு தொடர்புடைய இடங்கள், அமைதியான நகரங்கள், இயற்கையான சூழல் நிறைந்த பகுதிகள் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். ஒரு இடமாற்றம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை முற்றிலும் மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அழகான கட்டம் முதுமை காலம். இளமையில் விதைத்த உழைப்பின் விதைகள் அந்த காலத்தில் முழுமையாக அறுவடை செய்யப்படும். சொந்த வீடு, குடும்ப அமைதி, பிள்ளைகளின் முன்னேற்றம், சமூக மரியாதை. அந்த நேரத்தில் அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள், ஆனால் அவர்களின் வாழ்க்கைதான் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இவர்கள் வாழ்க்கையை சரியான வாழ்ந்தார் என்று சொல்வதே அவர்களுக்கு கிடைக்கும் பொங்கிய பரிசு. ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதையும் அவசரப்படுத்த மாட்டார்கள், ஆனால் அவசியமானதை தவறவிடவும் மாட்டார்கள். மெதுவான நடை, உறுதியான முடிவு, ஆழமான அன்பு, இந்த மூன்றும் இணைந்ததே அவர்களின் வாழ்க்கை ரகசியம். காலம் எவ்வளவு சோதித்தாலும் இறுதியில் ரிஷபம் ராசிக்காரர்களை வெற்றியின் உதாரணமாக நிற்பார்கள். ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிரிகளை வெளியில் பெரிதாக காட்ட மாட்டார்கள், ஆனால் அவர்கள் இருக்கும் சூழலில் யார் எதிரியாக இருக்கின்றார் என்பதை நுணுக்கமாக உணர்ந்து அதற்கேற்ப மெதுவாக நடவடிக்கைகளை எடுப்பார்கள். சில நேரங்களில் வேலை, உறவு அல்லது நண்பர்கள் வழியாக வரும் சவால்கள் அவர்களுக்கு பெரும் சோதனை போல் தோன்றும். ஆனால் இந்த சவால்கள் தான் அவர்களின் மன உறுதிகளையும் திறமைகளையும் மேம்படுத்தும். தோல்வி வந்தால் அதை ஒரு பாடமாக கொண்டாடி அதிலிருந்து புதிய முயற்சிகளை தொடங்குவார்கள். நான் தோல்வியடைந்தால் கூட அதிலிருந்து கற்றுக்கொண்டு உயர்வேன் என்ற மனநிலை ரிஷப ராசிக்காரர்களுக்கு தனித்துவமானது. மேலும் மற்றவர்களை நம்புவதில் அதிகம் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் ரிஷப ராசிக்காரர்கள் நம்பிக்கையை அதிகமாக அளிப்பதால் சிலர் அதை தவறாக பயன்படுத்தலாம். அவ்வாறான அனுபவங்கள் அவர்களை பொறுப்பானராக மாற்றினாலும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். அதே போல சீரற்ற செலவுகள், உடல் ஆரோக்கியத்தை புறக்கணித்தல், ஆர்வமில்லா முயற்சிகள், இந்த காரணங்களை தவிர்த்து நிரந்தர நிலைத்தன்மையுடன் வாழ்வதுதான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெற்றியின் ரகசியம். மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் பெயர் மற்றும் குடும்ப பெயரை மதிப்புடன் பயன்படுத்துவார்கள். குறிப்பாக தெய்வாராதனையில் செல்லும் நாமங்கள், குடும்ப முன்னோர்களின் பெயர்களை நினைத்து செய்யும் நன்மை மிக செயல்கள் அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரும். தினசரி சிறிய வழிபாடுகள் மனதை அமைதியாக்கும். யோகா, இயற்கை தொடர்பான செயல்கள், இதனால் வாழ்க்கையில் பெரிய தடைகளை சமாளிக்கும் சக்தியும் வெற்றி பெறும் வாய்ப்புகளும் அதிகமாகும். ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நாட்கள் தெய்வ அருள் மிக அதிகமாக ஏற்படும். குறிப்பாக கோவிலில் விழா, பித்ரு தர்ப்பணம், பிறந்தநாள், திருமண கோலம் போன்ற நாட்களில் செய்யும் சிறிய வழிபாடுகள், பிரார்த்தனைகள், உதவிகள் அந்த நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுத்தால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் உண்டாகும். அதே நேரத்தில் குடும்ப, பண, சொத்து. ரிஷப ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தங்கள் திறமைகளை வெளியில் காட்ட மாட்டார்கள், அது அவர்களுக்கு தனிப்பட்ட ரகசியமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் தரைமட்டத்தில் அந்த திறமைகள் வெளிப்படும் தருணங்கள் வரும்போது அது அவர்களை சாதனை செய்யும் நிலைக்கு கொண்டு சென்று விடும். மறைந்த கனவுகள், மறைந்த எண்ணங்கள், கடந்த அனுபவங்களின் மதிப்பு. ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது வெளிப்படையாக இல்லாமல் மெதுவாகவும் உறுதியுடனும் முன்னேறும் ஒரு தனித்துவமான பாதை. வாழ்க்கையில் வரும் சவால்கள், எதிரிகள், தோல்விகள், பயிற்சிகள், உண்மை, பொறுமை, மன உறுதி, கடின உழைப்பு, குடும்ப பாசம் காலம் கடந்து பார்த்தால் ரிஷப ராசிக்காரர்கள் மட்டுமல்ல அவர்களின் குடும்பமும் பிறர் நட்பும் எல்லாம் வெற்றியின் சாட்சியமாக நிற்கும். ஏனென்றால் ரிஷப ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் மெதுவாகவும் தோன்றினாலும் உள்ளார்ந்த மனம் நிறைந்த ஆழமான உணர்வுகளால் நிரம்பி உள்ளது. அவர்கள் விரும்பும் விஷயங்களில் முழுமையாக மூழ்கி செயல்படுவார்கள், ஆனால் அந்த உணர்வுகளை வெளிப்படையாக வெளியில் காட்ட மாட்டார்கள். காதல், நட்பு, குடும்ப பாசம், அதனால் அவர்களின் உணர்வு ஆழமும் நிலைத்தன்மையும் கொண்டதாகும். ஒருமுறை நம்பிக்கை வைத்தால் அது வாழ்க்கை முழுவதும் தொடரும். வாழ்க்கையில் கடுமையான சோதனைகள் வந்தால் ரிஷப ராசிக்காரர்கள் வெளியில் பதற்றமற்ற அமைதி காட்டினாலும் உள்ளுக்குள் ஒரு மறைந்த சக்தி வேலை செய்யும். அது தங்களுடைய அனுபவங்களை, மன உறுதியை, கடின உழைப்பை ஒருங்கிணைத்து வாழ்க்கையை சரியான திசையில் நகரச் செய்கிறது. தெய்வ வழிபாடு, தியான, மன அமைதிகளை உருவாக்கும் சிறிய பழக்க வழக்கங்கள், இந்த ஆன்மீக சக்தி தான் அவர்களை எந்த தடையும் சமாளிக்க தயாராகும். மிகவும் சிரமமான சோதனைகள் கூட ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பின்னர் அதிர்ஷ்டமாக மாறும். ஒரு பணப்பிரச்சனை, உறவு சிக்கல், வேலை இடமாற்றம், இவற்றில் தோல்வியாக தோன்றும் அனுபவங்கள் காலப்போக்கில் பெரிய வெற்றிகளை அடித்தளமாக மாறும். சில நேரங்களில் திடீர் வாய்ப்புகள், மறைந்த முதலீடுகள், மறந்து தொடர்புகள், அதுதான் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் ரகசியம். தோல்வி ஒரு நாள், வெற்றி தந்தெடுக்கட்டும்.
கடைசி நேரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகள், மறைந்து போன முயற்சிகள், சில மறுபிறவி புண்ணியங்கள். ஆல் கண்ட்ரிபியூட் டு their சக்சஸ். குறிப்பாக முன்னோர் ஆசீர்வாதம், தெய்வ அருள், கால சீரியல். ஆல் சப்ஸ்டிடியூட் கைட் them டுவார்ட்ஸ் growth and stability. சில ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான சந்தர்ப்பங்களை எதிர்கொள்வார்கள். அது அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க, வாழ்க்கையை நிலைநிறுத்த ஒரு வாய்ப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை மெதுவாக தொடங்கி உறுதியுடனும் பொறுமையுடனும் முன்னேறும். சவால்கள், எதிரிகள், தோல்விகள், all these are merely tools that life uses to refine them. அவர்கள் மன உறுதி, பொறுமை, அன்பு மற்றும் கடின உழைப்பு ஆல் டுகெதர் கிரியேட் எ லைஃப் என்டியூரிங் சக்சஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் என்று சொல்லுவார்கள். இறுதியில் ரிஷப ராசிக்காரர்கள் மட்டுமல்ல, அவர்களின் சுற்று வட்டாரமும் குடும்பமும் நண்பர்களும் வெற்றியின் அடையாளமாகவே மாறும். சரி, இதே போல ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.